பாருங்க, நமக்கு எண்ணம் ஒன்று போல இருக்குமா? வாழ்க்கை எண்ணம் ஒன்று போல இருக்குமா? அப்போ நாம் என்ன செய்ய, ரெடி டு மீட் தை காட், தேவனை சந்திக்க நம்ம ஆயத்தோடு ஒவ்வொரு நாட்களிலும் நான் அனுதினம் சிந்திப்பேன். அனுதினம் சிந்து ஆண்டவரை அப்படிப்பட்ட ஆயத்தம் இருக்கிறதான்னு சொல்லி கவனிங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ இவன் சொன்னேன்னு இவன் அப்போ ஆண்டவர் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியர், அப்போ என்னிடத்தில் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பினால் மட்டும் போராது, சிறு பிள்ளைகளை போல நம்முடைய இருதயம் பக்குவப்படணும். இருதயம் என்ன செய்யணும்? அந்த பழைய வேலை எல்லாம் விட்டு விலகி அந்த புதிய கிறிஸ்துவோட. இப்போ பாருங்க, இன்னைக்கு நமக்கு அநேக சண்டே மட்டும்தான். சண்டே கிறிஸ்டியன் ஈஸே ஒண்டே கிறிஸ்டியன். சண்டையும் கூட எல்லாரும் இல்லை பாருங்க. சண்டையும் கூட சூத்திர அநேகரை காணல. நீங்கள் உலகத்தில் நம்ம நேட வேண்டியது சூத்திரம் எவ்வளவு கிறிஸ்து இல்லாத நம்ம நேடினாலும் அது நேட்டம் நமக்கு ஒத்து வராது. அப்போ அது காலையில் ஒருவேளை டபுள் சம்பளம் கிடச்சிருந்தாலும் அது நமக்கு உருப்படி ஆகாது. அது நமக்கு அது பிரயோஜனப்படாத அருமையில்லை. அதே வேளையில் நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்து பாருங்கள். சூத்திரம் நம்ம மற்ற நாட்களில் பாருங்கள், மற்ற நாட்கள் வேதம் சொல்லி அன்னதினம் அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனுடைய வாசனத்தை தியானித்தார்கள். தேவனுடைய ஒருவருக்கு ஒரு புத்தி சொன்னார்கள் அன்னதினமும். அப்போ ஒவ்வொரு நாட்களும் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து, இது சண்டையில் வந்தாச்சு, அதை கொண்டு சில ஆள் வீட்டுக்கு அகத்த போய் அங்கே கொண்டு விட்டாச்சு. பிறகு அடுத்த வாரம் தேடி தான் எடுக்கணும். அது சிஎஸ்ஐக்காரர்களுக்கு முறையாகாது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. வேதம் நம்முடைய கையும் கருத்துமாக இருந்து அந்த வசனங்களை வாசித்து தியானித்து அவங்க கர்த்தர் சிறியரில், அப்போ அப்படிப்பட்ட சிறியவரில் ஒருவன் இடரல் செய்தால் அவனே என்னிட 6வது வசனம் வாசிங்க. ம் 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 நலமாயிருக்கும். ம் பாருங்க, எந்த மனுஷன் இடர்ல, அதாவது ஒரு சபைக்கு ஒரு ஆத்மாவுக்கு இடர்ல உண்டாக்குறவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சபைக்கு இடறுதல், சூத்திரம் சபைக்கு இடறுதல், என்னெങ്കിലും ஒரு காரியங்களை சொல்லி தன்னை தலையை உயர்த்தி காட்டி நான் என்கிறது சாகணும். அருமையுள்ள ஒருத்தர் மனம் திரும்பின பிற்பாடு நான் என்று இருக்கக்கூடாது. நான் என்றது சத்தாத்தான் அது மனம் திரும்புதல் ஆகும். எனக்கு அது நம்மளே இருக்கவே கூடாது. நான் என்று உள்ளது பரிபூர்ணமாய் சாகணும். சோத்திரம் எனக்கு சோத்திரம். நமக்கு அதில் பார்க்கும்போது இவ்வளோ அறிவிட்ட ஜனங்களாக இருக்கிறார்களே, வெளிச்சம் எதில் இருந்தாலும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இப்போ சோத்திரம் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? தேவனை போல இருக்கணும். அவள்தான் நமக்கு ஒரு பாஸ்டரோ ஒரு ஒரு டீக்கனாரோ அல்லைங்க ஒரு மனுஷனோ எல்லாம் நமக்கு முன்மாதிரி. நமக்கு முன்மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படி நாம் வாழணும், அவரை பின்பற்றணும். அப்போதான் அவரிடத்துல போய் சேர முடியும். இங்கே உலகத்தில் இருக்கும்போதே அதுக்கு நம்ம ட்ரைனிங் எடுக்கணும். அருமையால சூத்திரம் நம்ம 8வது வசனம், உன் கையாவது உன் காலாவது இடர்ல உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. கையோ கால இடர்ல தேவனுக்கு விரோதமான காரியங்களை போகாத இடத்துல கையும் காலுக்கு போச்சுன்னா காயும் காலும் வெட்டி தள்ளணும்னு சொல்லி ஆண்டவர். யார் போய் வெட்டிடாதீங்க, ஏன்னா அதை நிற்பாட்டணும். என்ன அர்த்தம் என்னன்னா, அப்போ நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். ஐயா, 2 காலுடையவனாய் நரகத்தில் அங்கே போய் கிடக்கிறத விட இல்லாதவனாய்
பரலோகத்தில் இருக்கிறது அவனுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர். இது மனுஷன் சொன்னதல்ல, தெய்வம் சொல்லுகிற காரியம், தெய்வம் சொல்லுகிற காரியம். ஆக எனக்கு அன்பான உங்களை தாழ்மையோடு நான் கேட்கிறேன், அதிகாரத்தோடு அல்ல, அன்போடு தாழ்மையோடு. ஒரே ஒரு வாழ்க்கை தான் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் நேரம் போகிறதுக்காக வந்து இருந்துட்டு நேரத்தை போக்கிட்டு தான் போகிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு அணைக்க பிரயோஜனம் கிடையாது. ஆகவே தயவு செய்து நீங்கள் இந்த வாழ்நாளை ஆண்டவர் இலவசமாக நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பலசாலிகள் எல்லாம் பூமியிலிருந்து ஆண்டவர் எடுத்துடுறாரு. எத்தனையோ பலசாலிகள். பாண்டியமலை தம்பின்னு ஒரு ரவுடி இருந்தான், உங்களுக்கு தெரியாது. திருவிட்டார் ஸ்டேஷனில் அவனை இடித்து நொறுக்கி எங்களுக்கெல்லாம் காட்டி தர்றதுக்கு அந்த வராந்தில் கொண்டு இருத்திருக்கு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாருங்க அணிலேருந்து. இப்போ ஸ்கூலில் எங்களை பாருங்க அவர் தான் இருக்கான்னு. ஐயோ, அவனோட நிலைமை பார்க்கணும். அவன் எவ்வளோ அநியாயங்களை செய்தவன், எவ்வளோ அட்டகாசங்களை செய்தவன் பாருங்கள். அப்படி தான் உலக வாழ்க்கையில் முடிந்து போகிறது. பாருங்கள் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நம்ம இயேசுக்காய் வாழ்ந்த எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சமாதானம். இந்த பூமியில் நம்ம என்ன நேடிக்கொண்டு போகிறோம்? நம்ம ஆண்டவர் பட்டினியாக போட்டுவார், ஒன்றும் கிடையாது. நீங்கள் சிந்திங்க. நீங்கள் ஒரு குடும்பம் ஒன்றுன்னா குடும்பத்தில் தாழ்மையாய் வாழுங்க, தாழ்மையாய் வாழுங்க, அன்பாய் வாழுங்க. அதிகாரத்தை காட்டாதீங்க. அதிகாரம் ஒன்றும் ஆண்டவர் சோத்திரம். நம்ம தெய்வத்தை காட்டி கொடுப்போம். நம்மிடத்தில் தெய்வம் வாசமாக இருக்கிறார் என்பதை மற்றவங்க புரிந்து கொள்ளட்டும். சோத்திரம். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு ஒரு கிளார்க்கை சப்ஸ்டன் பண்ணக்குள்ள பவர் இருக்குது, மம்ம கொடுக்குள்ள பவர் இருக்குது. அவர் நம்ம கண்ட உடனே எழுச்சி நிற்கணும்னு என்ன பாருங்கள், அவர் நம்மளே உள்ள நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோ கொள்ளை அடிச்சுக்கோ என்ன வழிகாட்டின பிறகு நம்ம அந்த வழியெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? எனக்கு பரலோக ராஜ்யம் பண்ணும் ஐயா, நான் இதுக்காக வரல. எனக்குடைய ஜீவனத்துக்கு தெய்வம் எனக்கு அதுக்குள்ள தந்திருக்காரு. அதுக்கு மேல் கொண்டு நமக்கு என்ன ஒன்றும் வேண்டாம். என்ன சொன்னார், அவருக்கு இவன் பைத்தியக்காரன்னு சொல்லி இருந்திருந்தாலும் பிற்பாடு அவருக்கு அவங்க பயப்படக்கூடிய நிலைமையில வந்துட்டு. நீங்களும் உண்மையோ உத்தமம், நீங்கள் மோசம்னு நான் சொல்லலை. இல்லை, ஆண்டவருடைய இறக்கத்தினால நம்முடைய சபையின் பிள்ளைகள் ஆண்டவருக்கு கிருபையினால நல்லா தான் இருக்கீங்க. நான் அநேக இடத்துல உங்களை குறித்து அந்த சாட்சி சொல்லுவேன். சாட்சி சொல்லு இந்த இன்றைக்கு இந்த பிரசங்கர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவேன். நான் சில சகோதரிகள் இருக்கிறார்கள் அன்பானவர்களே. அதில் இன்னும் நான் வளர வேண்டும். எல்லாரும் 100% 100% என்ன செய்ய வேண்டும்? நாம் என்னை உண்மையாய் ஆண்டவருக்கு உழைப்போம். உன் கண் உனக்கு இடலாக இருந்தால் அதை பிடுங்கி என்ன செய், எரிந்து போடு. 2 காலுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படு. எங்க தள்ளப்படுகிறோம்? எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அப்ப எரி நரகம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம அறியாதவர்களாக இருக்கக்கூடாது. பாருங்க, நித்திய அக்கினி இருக்கிறது, எரி நரகம் இருக்கிறது. நித்திய அக்கினி சிலரும் கேட்பேன், அது தின்மார்க்கம் கேட்பேன், அங்கே வரவாறு உண்டாக்குன்னு. தெய்வம் நினைச்சாச்சுன்னு என்ன பின்ன அவருக்கு ஒரு புத்தி சொல்லண்டாம். அவரால் சகலம் செய்ய அவரால் முடியும். நாமெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் மத்தேயு 23:8 வாசிங்க. நீங்கள் எல்லாரும் சகோதரங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், சோதரம். நீங்கள் எல்லாரும், நாம் எல்லாரும் பாஸ்டர் என்ன பூஸ்டர் என்ன, நான் ஒரு பாஸ்டர் என்ன தான் இன்னைக்கு வரை யார் நான் வீட்டில் இருந்து யாருக்காவது ஃபோன் பண்ணால் யார் பேசுகிறேன்னு கேட்டால் நான் சொல்லுவேன் ஜோன்ஸு, புளிச்சாமலில் ஜோன்ஸுன்னு சொல்லுவேன். அவன் நம்ம பக்கத்தில் இருந்து இல்லை, நீங்கள் பாஸ்டர்ன்னு என்ன தான் எங்களுக்கு தெரியும், ஜோன்ஸுன்னு என்ன அவங்களுக்கு திருப்பி கேட்பேன். நான் சொன்னேன், நான் பாஸ்டர்ன்னு இல்லை, எனக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் பாஸ்டர்ன்னு நான் சொல்லலை, என்ன மற்றையே சொல்லுவேனோ. எனக்கு தெரியாத மார்த்தாண்டத்தில் ஒரு ஆடிட் இன்ஸ்பெக்டர், அவருக்கு இங்கே என்ன தேடி வந்திருந்தார். அவருக்கு இன்னொரு ஆளுமாயிட்டு புளிச்சாமலையில் வந்து கேட்டவர், ஜோன்சனில் என்ன அது யார்? அது பாஸ்டரான்னு. அப்போ அவருக்கு பாஸ்டர்னு இல்லை, அவருக்கு தெரியாது. இவருக்கு ஜோன்சன் கேட்டது அது பாஸ்டரான்னு கேட்டிருக்கு. அப்போ அவனுக்கு ஓய் நிருப்பம் பாஸ்டரா? ஐயா, இந்த உலகத்தில் நாம் அப்படி ஒன்றும் இல்லை. நம்ம உலகத்தில் ஏதோ ஆண்டோடைய கிருபையினால, அவருடைய இறக்கத்தினால, அவருடைய அன்பினால, அவருடைய தயவினால ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் இலவசமாக தந்தார்.
இப்போ ரட்சிக்கப்பட்டவங்களே மிருகம் போல வாழுக எத்தனை பேர் இருக்கணும்? அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களல்ல. ரட்சிக்கப்பட்ட எபவுட்டன் வாழ்க்கை நம்ம பாவத்தில் வாழ்வோம். அந்த வாழ்க்கை மாறி ஒரு புதிய வாழ்க்கை, எபவுட்டன் வாழ்க்கை, ஒரு திரும்பிய ஒரு வாழ்க்கை. சோத்திரம். நானும் பாவத்தில் வாழ்ந்த ஒரு துன்மார்க்கனை தான் இருந்தேன். ஆனால் சன்மார்க்கனோட வாழ்ந்தேன். துன்மார்க்கனோட மோசமாக வாழ்ந்தேன். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வந்த பிறகு எனக்கு குடும்பத்தையும் எனக்கு சகோதரங்களுக்கு வீட்டில் எல்லோரும் மாதம் வரைக்க போவேன். எல்லோரும் போய் விசாரித்து துணி இல்லாத துணி ஆண்டி கொடுப்பேன். ஒரு சகோதரி தான் நல்ல வசதியாக இருந்தா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே தாழ்மை எடுப்போம். நமக்கு ஒரு பெருமை வேண்டாம். மத்திய 8 நம்ம 23:8 என்ன சொல்லுது? நீங்கள் சகோதரங்கள், நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். நமக்கு சோத்திரம், நமக்கு இஞ்ச சோத்திரம். ஒரு மேன்மையும் வேண்டாம். எல்லோரும் நம் சகோதரங்களாக இருந்து எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இப்போ நம்ம பிளான் போட்டிருக்கோம். ஒரு சிட்டி பிடி வாங்கி இந்துக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு பிளான் போட்டிருக்கோம். நாம் கிறிஸ்துவை போல நடந்தால் நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கண்டாம். நம்ம பின்பற்றுவினோம். நம்ம வஸ்திரம், நம்ம உடுத்து ரீதிகள், நம்ம சரீரத்தை எல்லாம் காட்டாமல். இந்த இடைக்கு நான் பேப்பரில் படித்தவங்க எனக்கு கூட பிறந்தவங்க ஆனதுனால நான் ஓப்பனாக சொல்லுவேன். அப்படியெல்லாம் இந்த உலகம் நடக்கிறது. நமக்கு தெய்வம் தந்த சரீரங்களை எவ்வளோ பத்திரமாக பாதுகாத்து, எவ்வளோ அதை மரியாதையோட மதிப்போட அநேகர்கள் நம்ம பின்பற்றணும். ஐயா, அநேகர்கள் நம்ம பின்பற்றலாம். அப்படி செய்வோம். நிச்சயமாக தெய்வம் நம்ம ஆசீர்வதிப்பார், நம்ம பெருக பண்ணுவார். நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பங்கள் மேலே பாருங்கள் சுதரம், நம்முடைய குடும்பங்கள் மேலே கர்த்தருடைய இறக்கம் வரும். நிச்சயமாக நம்ம ஆண்டவர் கைவிட மாட்டார். கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்போம். ஆண்டவர் இப்போ யானோக்கு 300 ஆண்டுகள் தேவனோட என்ன செய்தானா? சஞ்சரித்தான். நாம் சஞ்சரிப்போம். அவன் சஞ்சரிப்போம். இந்த ஒருவேளை உலகம் நம்ம பைத்தியம்னு சொல்லும். அவன் சஞ்சரிக்கும் போது என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லி தான் சஞ்சரிப்போம். அந்த வாழ்க்கைக்கு நம்ம கொடுப்போம். கர்த்தர் நம்மோட கூட நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.